திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 791. அதிகாரம் நட்பு ஆராய்தல். துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் வில்வித்தையில் அர்ஜுனனுக்கு சமமானவன். துரோணரின் குருகுலத்தில் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுடன் இணைந்து அஸ்வத்தாமனும் பாடம் கற்றான். பாண்டவர்கள் வனத்தில் வளர்ந்தவர்கள், கௌரவர்களோ செல்வ செழிப்புடன் அரண்மனையில் வளர்ந்தவர்கள். கௌரவர்களின் செல்வ செழிப்பான வாழ்க்கை அஸ்வத்தாமனை ஈர்த்தது. எனவே துரியோதனின் குணத்தை அறியாமல் அவனுடன் நெருங்கிய நட்பு கொண்டான். 18ஆம் நாள் போரில் பீமனால் தாக்கப்பட்டு துரியோதனன் மடியும் தருவாயில் இருந்தான். நண்பனின் நிலையை கண்ட அஸ்வத்தாமன் பாண்டவர்களை பழிவாங்க அன்று இரவே பாண்டவர்களின் பாசறைக்குள் நுழைந்தான். தன் தந்தையை கொன்ற திருஷ்டத்யுமனை முதலில் கொடூரமாக கொன்றான். பாண்டவர்களின் பிள்ளைகள் உட்பட பாசறையில் இருந்த அனைவரையும் கொன்று குவித்தான். அந்நேரத்தில் பாண்டவர்கள் கூடாரத்தில் இல்லை. பாண்டவர்களை பழி வாங்கிய சந்தோஷத்தை துரியோதனிடம் சென்று பகிர்ந்தான். அதை கேட்ட பிறகே துரியோதனன் உயிர் நீத்தான். நடந்ததை அறிந்த பாண்டவர்கள் அஸ்வத்தாமனை தேடிச் சென்றனர். அவன் ஒரு நதிக்கரையில் வியாசருடன் அமர்ந்திருந்தான். பாண்டவர்களை கண்டதும் பிரம்மசிரஸ் என்னும் அஸ்திரத்தை ஏவினான். அர்ஜுனனும் பதிலுக்கு அதே அஸ்திரத்தை ஏவினான். உலகில் பெரும் சேதம் உண்டாகும் என்று எண்ணிய வியாசர் இரு அஸ்திரங்களையும் தடுத்தார். கிருஷ்ணரின் அறிவுரைப்படி தான் எய்த அஸ்திரத்தை திரும்ப பெற்றான் அர்ஜுனன். அஸ்வத்தாமனுக்கோ திரும்ப பெற தெரியவில்லை. ஆகையால் பாண்டவர் இனமே அழியட்டும் என அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தை நோக்கி அஸ்திரத்தை திருப்பிவிட்டான். அஸ்வத்தாமனின் கொடிய செயலை கண்ட கிருஷ்ணர் உத்தரையை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். அஸ்வத்தாமனை பார்த்து கொடிய காயங்களுடன் மரணத்தை பெறாமல் 1000 ஆண்டுகள் பூமியில் துன்பப்படுவாய் என சாபமிட்டார். எவ்வளவோ திறமைகள் இருந்தும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய அஸ்வத்தாமன் ஆராயாமல் தீயவருடன் நட்பு கொண்டதால் மரணத்தை விட கொடிய சாபத்திற்கு ஆளாக நேர்ந்தது. ஒருவரின் நட்பை விரும்பி நட்பு கொண்டபின் அதனை விட்டுவிட முடியாது. ஆகையால் ஆராயாமல் நட்பு செய்தலை போன்ற கேடு தருவது வேறு இல்லை என்பதை நாடாது நட்டலிற் கேடில்லை, நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஆராயாத நட்பு அழிக்கும், ஆராய்ந்த நட்பே ஆக்கம்.